Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் ஆர் filmora ஒரு கெத்தான இன்ட்ரோ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ப்ளே ஆன வீடியோவை தான் நம்ம எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது இந்த டெக்ஸ்ட் கிரெடிட்டில் போயிட்டு இந்த மாதிரி நிறைய இது வரும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச 3 இதை எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச 3 இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அது எப்படி லே அவுட் எப்படி வரும் பாருங்கள். இப்படி தான் வரும் வீடியோ இப்படி தான் வரும். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டெக்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணணும். இதில் அதாவது டெக்ஸ்ட் கரெக்ஷன்னா இதில் சோலார் ஃப்ரேம்னு இருக்கும். அதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த டெக்ஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 2 கிளிக் பண்ணணும். அப்புறம் இந்த சோலார் ஃப்ளேர்னு இருக்கும். டெக்ஸ்ட்டில் போயிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. அதை எரேஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் விண்டோலையும் எரேஸ் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க. நான் கொடுக்குறது அதை கொடுத்துட்டு அந்த காலத்துக்கிட்ட போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வரலாம். அடுத்து செகண்ட் பேக்ரவுண்டோட லெட்டர்ஸை கரெக்ஷன் பண்ணுவோம். இதில் நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க. அடுத்து செகண்ட் பேக்ரவுண்டை கரெக்ஷன் பண்ணுவோம். செகண்ட் பேக்ரவுண்டை கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா இதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் போய் அட்வான்ஸ்டுன்னு கொடுத்துருங்க. அட்வான்ஸ்டை கொடுத்துட்டு இதெல்லாம் சேம் டைமில் வைங்க. சேம் டைமில் வச்சுட்டு அடுத்து இங்கே எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க. கொடுத்துட்டேன். அடுத்து இந்த எல்லா கலர் உள்ளதில் நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும். அடுத்து இந்த இருக்கு இல்லையா, அதை தூக்கி அப்படியே நேராக வச்சுருங்க சென்டரா. இப்போ எல்லாத்தையும் ஒரே இடமா வைப்போம், ஒரு சேமாக வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த டெக்ஸ்ட்டோட கலரிங்லாம் மாற்றலாம், எஃபெக்டிங்லாம் மாற்றலாம். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கஸ்டமைசேஷன் இருக்கா, அதில் போயிட்டு உங்களுக்கு கலர் தேவைன்னா என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிட்டேன். இந்த ஃபாண்ட்டெல்லாம் ஒரு தடவை நீங்கள் ரீசெக்கப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஓரத்தில் பார்டர் கொடுக்கணும். அதுக்கு பார்டருக்கு எப்பயுமே பெஸ்ட் பிளாக் தான். பிளாக் கொடுத்துட்டு இந்த பிளரை குறைச்சிடுங்க. பிளரை குறைச்சிட்டு இந்த மாதிரி சைஸ் பண்ணி விட்டிங்கன்னா, அந்த சைஸை கிளிக் பண்ணி சைஸ் பண்ணி விட்டிங்கன்னா வரும்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிளர் வச்சுக்கலாம் லைட்டாக. அடுத்து இந்த டெல்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. டெல்டாவை கிளிக் பண்ணி அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். அடுத்து தேக்கு போயிடுங்க. தேக்கு போயிட்டு சேம் ப்ராசஸ். இதில் எந்த இது யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒப்பாசிட்டியை அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி மட்டும் அதிகமாக வச்சுக்கிங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி பிளர்லாம் தேவையான அளவு மட்டும் வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாறிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ் சீக்கிரமாக வரணுமா இல்லை லேட்டாக வரணுமா அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதான் பாருங்கள், இப்போ இங்கே வச்சு நான் பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ டெல்டா எவ்வளோ சீக்கிரம் வரும் பாருங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி டெல்டா தான் சீக்கிரம் வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ எந்தெந்த லெட்டர் வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வரும், ஈஸியாக வரும். நீங்கள் ஒரு தடவை ஃபிலிமோராவில் போயிட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, முக்கியமான வேலை பண்ண போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, மியூசிக் இன்புட் பண்ணணும். நான் போயிட்டு என் ஃபைலில் இருக்கிற மியூசிக்கை எடுத்துக்கிறேன். மியூசிக் எடுத்து ஃபிலிமோராவில் ட்ராக் பண்ணி விட்டோம்னா மியூசிக் என்ட்ரு ஆயிரும். அந்த மியூசிக்கை நீங்கள் ஒரு தடவை நல்லா கேட்டுக்குங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு அந்த மியூசிக்கில் அந்த இடத்துல உங்கள் நேம் வந்துச்சுன்னா எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மியூசிக் எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக் வேணும்னு வைங்களேன். இந்த இடத்துல போய் மியூசிக் வேணும்னா இந்த சிசரிங் பண்ணுங்க. சிசரிங் பண்ணிங்கன்னா முன்னாடி ஒரு லேயர், இங்கிட்ட ஒரு லேயர் வந்துடும். இந்த லேயர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வந்துடும். அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் மியூசிக்கை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
பாருங்கள், ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன், கரெக்டாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.